இலங்கை ஒளிபரப்பு கொடுத்தாவணும் முஸ்லிம் சேவை முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் அடுத்து திக்வல்லை சஃப்வான் வழங்கும் சமூக சித்திரம் சஞ்சாரம். எழுதியவர் திக்வல்லை ஜும்ரு. சேதி தெரியுமோ பொடியம் பத்தின சேதி தெரியுமோ, எங்கட ஊரு பொடியன் பெய்த்து மாட்டிப்பட்ட சேதி தெரியுமோ. சாய்வுனால வாங்க வாங்க வாங்க. முந்தியெல்லாம் செய்தி கேட்டு பாட்டு, இப்ப செய்திக்கு முந்தியே பாட்டா. நீங்க சரியான ஆள் தான் யூசுப்னானா, சரியாகவே தூண்டில போட்டு இழுக்கிறீங்க. ஜாதி சூனான செய்தி ஒன்று கம்போட தூண்டிலோட கொண்டு வந்திருக்கேன். அதுதான் பாட்டால ஒரு போடு போட்டேன். இன்னைக்கு சூன் இல்லாத செய்திகள் துனியாவில் எனக்கு ஈக்கி, எல்லாமே சூனான செய்திகள் தான் ஈக்கி. சொல்லுங்க சொல்லுங்க. எங்கட கூட்டாளி சர்தார் மகன 8 வருஷமா கட்டி வச்ச மாதிரி லண்டன்ல இருக்கிற சங்கதி உங்களுக்கு தெரியும் தானே? யாரு சர்தாரமா? ஓ, சின்ன வயசுல கண்டது. இப்ப டிப்டாப்பா ஃபுல் லெம்டன் மாதிரி லண்டன்ல ஈக்கிறான் போல. இந்த பொடியனுக்கு உம்மா வாப்பமாறு வாசான பசந்தான பொன் பார்த்து திரியிறாங்க. இது இனி எல்லா இடத்துலயும் நடக்கிற சங்கதி தானே. லண்டன் மாப்பிள்ளைன்னு சொன்னா சும்மா கண்டான் கிண்டான்னு சொல்லி வந்தான் வரத்தான் மாதிரி கண்ணை பத்தி கொண்டு தலையை நீட்டியலுமா சாய்வனானா? நீங்களே சொல்லுங்களே. கடைசியில ஒரு பெரிய இடத்துல பேசி கீசி சாடமாடையா 2 பேரையும் பேசிக்கொண்டு இருக்கவங்க என்று செட் பண்ணிருக்காங்க. இது என்ன புதுங்க சாய்வனானா? பொடியன் லண்டன்ல குட்டி சிலோன்ல எப்படி சந்திச்சு பேசியாலும் சும்மா எந்த காதல கட்ட காம்பி சுத்த வரவா? அவசரப்படாம கேளுங்க. எல்லாம் போன்ல ஃபேஸ் டைம் தான். நினைச்சேன் சாய்வா, நினைச்சேன். பெரிய இடத்து கல்யாணம் லண்டன் மாப்பிள்ளை சென்னா போன்ல தான் சிக்காவி ஃபேஸ் டைம் ஈமோ வாட்ஸ்அப்னு சொல்லி கொக்கைய போட்டு கொள்ளுவாங்க. இதுதான் ஸ்டார்ட்டுக்கே நடக்கிற சங்கதி. அதுக்கு பிறகு தெரியும் தானே, 2 பேரும் ராவு பகல் இல்லாம வேற லெவல்ல வெட்டி ஒன்றும் இல்லாம பேசி பேசி பசந்த கை வாரடிச்சு கொண்டு ஈந்திக்காங்க. இனி பெத்தம்மா வாப்பமாரோ பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஓப்பன் விசா ஓப்பன் லைசன்ஸ் கொடுக்கறது அதுக்கு தானே. அதுக்கப்புறம் என்ன அதை சொல்லுங்க நீங்க. இந்த குட்டிட பசுந்திலையும் குயில் மாதிரி குரல்லையும் மயங்கி மஸ்தாய் போன பொடியன் பொண்ணூட்டுக்கு மெசேஜ் கொடுத்துட்டான். கல்யாணத்தை பெரியசா அமர்க்கலமா எடுக்கணும் என்று பொடியனுக்கு ஒரே துடிப்பு. பேகேஜா பொட்டி வேலை கட்டி எடுத்துக்கொண்டு மாப்பிள்ளையாரு இறங்கிட்டாரு. புதிய மாப்பிள்ளை இல்லையா? அதுதான் கார்பாரா ஜோர்ஜுமாரா வந்து இறங்கி இருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காலேயே ஃபேமஸான நம்பர் 1 ஹோட்டல்ல தான் கல்யாணம். தண்ணி நிறைஞ்ச குளத்துல நடுவுல தான் கல்யாணம். ஒரு பெரிய கப்பல் மாதிரி மிதக்கிற ஹைஃபை ஹோட்டல். ஒரு சோத்து பீங்கானுக்கு மட்டும் 10,000 ரூபா தெரியுமா? என்ன அநியாயம்! அந்த சல்லிந்த ஒரு குடும்பத்துக்கு பவுரு நிறைய பறக்கத்தா 10 நாளைக்கு தின்னு. அதானே பாருங்க, இது நடந்ததை கேளுங்களே. மாப்பிள்ளையாரு லண்டன்ல இருந்து அள்ளி கொண்டு வந்த கிரீம் எல்லாத்தையும் பூசிக்கொண்டு குமு குமுன்னு மணக்க சென்ட்லையும் அடிச்சு கொண்டு இவ்வளவு அமக்கலமா எங்க போக ரெடியா இருக்காரு? வேற எதுக்கு, பொண்ணை கொஞ்சம் நேரடியா பார்த்து பேச வேணும்னு நெஞ்சு நிறைஞ்ச ஆசைதான். பொண்ட வாப்பாக்கிட்டு பெர்மிஷன் எடுத்துக்கொண்டு சிங்கம் மாதிரி அங்க போய்த்திருக்காரு. அப்ப இவ்வளவு நாளும் பொண்ணை கண்ணை பொடிச்சும் பார்க்காம தான் கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடியா இருக்காரு. அதைத்தானே சொல்ல வார, கொஞ்சம் கேளுங்களே. பொண்ணோட்டுக்கு போன பொடிய குட்டிய வர சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு குட்டி உடுத்து படுத்து மேக்கப் எல்லாம் போட்டுக்கொண்டு பேசுறதுக்கு வந்திருக்கா. உண்மையிலேயே சூனான செய்திதான் சாய்பு நானா நீங்க கொண்டாந்தது. கேளுங்களே, ஒரே அடியா குட்டிய கண்ட உடனே பொடியன் செட்டியால மலான்னு எழும்பிட்டான். வேறுன்னு அவனுக்கு வேர்த்து கொட்டிட்டுது. அவனுக்கு இந்த உலகமே தட்டாமல சுத்துற மாதிரி தோணுச்சு. ஆனந்தம் அப்படின்னு சொல்லுங்க. அவசரப்படாம கேளுங்க யூசுப் நானா. மாப்பிள்ளையாரு 3 வருஷமா ஜாகையா போட்டுக்கொண்டு பேசி பேசி மனசுல மாலை கட்டி வானத்துல மிதந்த மாதிரி குட்டி இல்லையா, கருத்த கட்ட குட்டியா.
வட்டிலாப்ப கோப்ப மாதிரி முகம் நிறைய பிம்பிள்ஸ் வேற இருந்துச்சு. துரட்ட ஆப்பிள் லங்கட்ட பப்பல் இதுக்குதான் சொல்றது. பாவம். மூச்சை பிடிச்சு கொண்டு வீட்டுக்கு ஓடி வந்த பொடிய வீட்டுக்கு வந்துதான் மூச்சை உட்டிக்கான். உம்மா பாப்பா பார்த்து காரமா பேச தொடங்கிட்டான். நீங்க 2 பேருமே இந்த கல்யாணத்தை உடனே நிப்பாட்டணும். இல்ல இப்பவே நான் பெட்டியை கட்டிடுவேன். ஃப்ளைட்ல ஏறினா இந்த மண்ணை மிதிக்க மாட்டேன். என்ன ஒரு அவமானம், எவ்வளவு பெரிய செலவழிச்சேன்னு தெரியுமா? இப்பவே நிப்பாட்டுங்க இந்த கல்யாணத்தை. கல்யாணம் நின்று போனதுதான் மிச்சம். அப்ப இவ்வளவு நாளும் குட்டி பேசினது பவுடர் வலை கிரீம் வலை முகத்துல அள்ளி அப்பி பொடியனாரு சும்மா வெறுமனே அவட முகத்தையும் கிளி மாதிரி பேசிய பேச்சையும் தான் கேட்டுக்கொண்டு மயங்கி இருக்காரு. தனியா பேசக்கொள்ள துனியா எங்க விளங்க போகுது? போன்ல ஃபேஸ் டு ஃபேஸ் கண்டா பெரிய கொண்டாட்டம் இல்லையா? இந்த உம்மா பாப்பமாரு சல்லிட பின்னாலேயும் பசந்திட பின்னாலேயும் போறனால தான் இந்த கேடு. சல்லிக்காக பெத்த புள்ள வேலையும் பில்லி கொடுக்குறாங்க. எல்லாம் துனியா கோலம் இல்லையா? சல்லிய விடுங்களே சாஹிப்னா, கடைசியில 2 சைட்டா இருக்கும். எவ்வளவு செலவு, எவ்வளவு அவமானம். எங்கட வீடியோ கால் நோனாமா இருக்கும், வாட்ஸ்அப் நானாமா இருக்கும். இது நல்ல ஒரு பாடம். இங்க பாருங்க சாச்சா, இந்த போன் கேசுவலை பத்தி மட்டும் இங்க பேச வரவா? இது மாதிரி சீனுவல் 1 2 சொல்லிக்கிட்டே போவேடும். பேசினா முஷிபத்தப்பா முஷிபத். பேசவா நாம் அதுவளை பத்தி? வாங்க வாங்க வாங்க, நீங்க தான் குறைஞ்சவங்க சாஹிப்னா. எங்க மைமூனுக்கு எல்லா நியூஸும் முந்தியே ஹொட்டன் ஹொட்டா சொட்ட சொட்ட வந்துடுமோ? அதான். ஓ, எனக்கு மட்டும்தான் எல்லா நியூஸும் தெரியும். நீங்க ஒண்ணுமே துனியா தெரியாத தொட்ட பாபா. யாரு என்ன சொன்னாலும் இன்றைக்கு மிச்சம் எடுத்து வரல. பொன் காட்டியதும் மாப்பிளை பாக்கியதும் எல்லாமே போன்ல தானேப்பா. போன்ல தான். போன்ல ஓகேண்டா ஊரே வானாமண்டி சொன்னாலும் அவங்களுக்கு ஓகே தான். அதென்றான் செந்தான் மைமுந்தாத்து, அதென்றான் செந்தான். சலாம் அலைக்கும். வலைக்கும் சலாம், வலைக்கும் சலாம். இன்றைக்கு எல்லாமே சிக்கலா பக்கலா போறதுக்கு இதான் காரணம். பொண்ணை பீத்து நேரடியா பார்த்து இஷ்டமிட்டு சின்ன மட்டும்தான் கல்யாணத்தை முடிக்க சொல்லி இஸ்லாம் சொல்லுது. அது எங்கட சீதைகளுக்கு விளங்கியா தானே மாஸ்டர்? விளங்குதான் அவங்களுக்கு. ஓ, ஸ்டார்ட்டுக்கு சீதனம் வானாம் ஒன்றும் வானாமண்டி சொல்லி ஊருக்கு பசந்துக்கு ஒரு சோபனைக்கு பெருசா செல்லுவாங்க. அதுக்கு பிறகு தட்டு தட்டா எடுத்து கொண்டு வர சாமான் சட்டிவல் உடுப்புவல் சீர்வரிச மாலை போடுற சாப்பாடு இது எல்லாத்தையும் வாங்கிருந்து கொண்டு போன்ல கண்ணை படிச்சு பிடிச்சு பார்த்து கொண்டே இருப்பாங்க. அதுக்கு பிறகு ஃபேஸ்புக் கல்யாணம் பண்ணி செல்லுவோங்க. எங்கிட்ட இந்த சாய்பு சாச்சா அவங்கிட்ட சின்ன கேசுவல் கல்யாணத்துக்கு முந்தையே பிஞ்சதால நஷ்டத்தோட கஷ்டத்தோட சரி ஒரு மாதிரி புழுங்கி சமாளிச்சு கொண்டே. அது சரியா, அது சரியா. ஆனா எத்தனை கேசுவல் கொஞ்ச நாளையிலேயே டிவோர்ஸுக்குள்ள முடிஞ்சிக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? ஓ, காதியாண்ட வீட்டுக்கு முன்னால எத்தனை போன் கேசுவல் போன் இல்ல நிக்குது தெரியுமா? இன்றைக்கு சில டிவோர்ஸுகளும் போன்ல இல்லையா நடந்து கொண்டிருக்கு. எங்கிட்ட இந்த இன்சிராட மாவளுக்கு என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சு தெரியுமா? தெரியா, நீங்க சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். நீங்களும் டிவோர்ஸ் கொண்டாடு சென்ன என்ன நடந்துச்சு? உமா வாப்பாட இஷ்டத்துக்கு நினைச்ச மூப்புல நடந்த கல்யாணம். கடைசியில மாப்பிள்ளை பொடியன் சட்டம் இல்லாம கோயத்துக்கு போனவன் தான். கடல்ல கல்ல கட்டி போட்டே போல ஒரே போக்கு ஒரே டபுக்கு. கடைசியில டிவோர்ஸும் இந்த போன்ல தான் நடந்துச்சு. அதைத்தான் நானும் செல்ல வாரேன். இன்றைக்கு கல்யாணம் பொன் பாக்குறது எல்லாமே போன்ல தான். கொஞ்ச நாளே டிவோர்ஸ் ஆகுறது போன்ல தான். இப்படி ஒரு டிவோர்ஸ் மார்க்கத்துல எங்க பைக்கி? அன்றைக்கு எனக்கு கூட்டாளி ஒருத்தர் செல்றாரு யூசுபண்ணா. அவட கூட்டாளி ஒருத்தர் பொண்ணுக்கு இந்த வழி கொடுக்கறதே போன்ல தானா. ஏனண்டா போன்ற வாப்பக்காரன் 10 வருஷமா ஈக்கியது இங்க தமாம்லையா. அதுதான் புள்ளவேல அப்படியே தமாம் செஞ்சிருக்காரு போல. முந்தி 1 2 நடந்துச்சுதான். ஆனா இன்றைக்கு வீட்டுக்கு ஊடு முடுக்குக்கு முடுக்கு இந்த போன் கூத்துவல் மலிஞ்சு சீரழிஞ்சு போய்த்திக்குது. உண்மைதான் 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 மாஸ்டர். சில இடங்கள்ல இந்த கல்யாணம் பிடிச்சி
சில பேர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதே இந்த போன் தானோ. எங்கட அந்த ஃபௌஷானாட மருமவன் கல்யாணம் முடிஞ்சு 2 கிழமையில ஓமானுக்கு போனவர். அதுக்கு பிறகு 4 வருஷமா அங்கதான். கேட்டா என்ன செல்வா தெரியுமா? என்ன சொல்றா? இதெல்லாம் பெரிய செய்தியா மைமூன். மருமவன் டெய்லி இஷாவுக்கு போறவு போன்ல பேசியே தானே 2 பேரும் எம்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? அதை விட்டு போட்டு போயிட்டு 4 வருஷமா 40 வருஷமான்னு சொல்லி இவங்களுக்கு என்ன தேல்வையாயதே இல்லை, இவங்களுக்கு இல்லையா கவலையாயிக்கு. இப்படி சொல்லிட்டு சும்மா மேலுக்கு நோவாம சிம்பிளா சொல்றாப்பா. இந்த போன்ல இன்னொரு நல்ல பக்கமும் இருக்குது. என்ன நல்ல பக்கம்? என்ன நல்ல பக்கமா சொல்லுங்க பாப்போம். அது என்னப்பா? நான் கேள்விப்பட்டதே இல்லை. அது வந்து அந்த இந்த எங்களை போல இந்த அப்பாவி அஹிம்சக கணவன்மார் பொஞ்சாதிமாரோட பலாய் அழிச்சாட்டியத்தை பொறுக்கலாம தப்பினேன் பொழைச்சேன்னு சொல்லி நாட்டை விட்டே எஸ்கேப் ஆன பிறகு அவங்களுக்கு கை கொடுக்கறதே இந்த போன் தான். அவங்களுக்கு ராத்து சலாமத்து மாதிரி தரும். இனி அதுவும் நெசந்தான் இல்லைன்னு சொல்லி இல்ல, இந்த கட்டின வேற அடிக்கவும் ஓனுமே. சில பேரு மாப்பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்பி போட்டு அண்ணடடா இன்ன டடான்னு சொல்லி பைஸ்கோப் காட்டுற மாதிரி பிள்ளைக்கு டடாவை காட்டுறதும் போன்ல தான் இல்லையா? இப்ப உமாக்கே டடாவை தெரியா, பிள்ளைக்கு எங்க சாய்புனானா தெரிய போகுது. அதோட இன்னொரு விஷயம் சொல்றேன். சில இடங்கள்ல இந்த உம்மா வாப்போட மையத்துவல கூட இந்த லைவ்ல போன்ல தான் புள்ளவளுக்கு காட்டுறாங்க. என் கூட்டாளி ஒருத்தர் சொந்தக்காரன் கிட்ட எல்லாம் மௌத்தா போனாரு. நானும் வந்துதான் போனேன். இந்த மையத்தை குளிப்பாட்ட இடத்துல இருந்து மையத்தை எடுத்துட்டு போறதுல இருந்து கபூர்ல மையத்தை வச்சு அடக்கம் செய்த வரங்காட்டில ஒருத்தன் அந்த போன்ட்ட கையை வச்சு கொண்டு அங்கல பாய் தான் இங்கல பாய் தான் கூரையில பாய் தான் தாப்பையில பாய் தான் பெரிய குரங்கு பாய்ச்சலையே இருந்துச்சு. இவன் இடத்துக்கு அப்பா இப்படி தடிமாறுறான்னு சொல்லி கிட்டே ஒருத்தட்ட கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பொடியன் ஒன்றும் தடுமாறல்ல மாஸ்டர், மையத்தை கொண்டு போறத லைவ்ல வீடியோ பண்றான். மூத்தான மனுஷனுக்கு 3 ஆம்பளை பிள்ளைகள், 2 பேரு லண்டன்ல, ஒருத்தர் கனடாவில். அதுதான் பசந்தா போன்ல சுட சுட பார்த்து கொள்ள லைவ்ல அனுப்பி கொண்டிருக்கான் மாஸ்டர். உம்மா வாப்பட சக்கராத்துக்கும் இல்லாத பிள்ளைகள் லைவ்ல எப்படி ஷேப் ஆகுறாங்க பாத்தீங்களா? இனி இன்றைக்கு இது தானப்பா மிச்சம் இடத்துல நடந்து கொண்டிருக்கி. எங்கட இந்த சுஹானாட ஹஸ்பண்டும் இதே போலதான் செஞ்சாரு. என்ன செஞ்சாரு மைமுந்தாத்தா? ஓ பாப்பா மனுஷன் பாவம் 80 வயசு திடீர்னு மவுத்தாயிட்டாரு. ஆளுக்கு ஒரே ஒரு மகன், அவனும் கட்டார்ல 2 லட்சத்துக்கு மேல சம்பளமாமாப்பா. சுஹானா ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி மையத்துக்கு வாரீங்களான்னு சொல்லி கேட்டீங்க. இங்க பாருங்கோ, நான் இங்க கம்பெனில பெரிய போஸ்ட்ல இருக்கிறது நினைச்சோன்னே எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வரையலாது. நான் அப்படி திடீரென்று சொல்லிட்டு வரலண்டா 2-3 லட்சம் கையால நஷ்டம். அதனால மையத்தை வீடியோ பண்ணி வாட்ஸ்அப்ல சரி ஃபேஸ் டைம்ல சரி எனக்கு காட்டிட்டு பேசாம அடக்கி போடுங்கோ. பாத்தீங்களா? லட்சத்துல பொறல்ற மவண்ட அலட்சிய பேச்ச நீங்க கேட்டீங்களா? பொத்தி பொத்தி வளர்த்தாலும் இதுதான் மாஸ்டர் இன்னைக்கு புலவரோட ஹாலாத்து. சில பொம்பளைங்க இருக்காங்க, அவங்க கேக் செய்யறது பிரியாணி செய்யறது எல்லாம் இந்த போன்ல தானோ. எங்கட சபீனா தும்மாட மூத்த மருமவள் கல்யாணம் முடிச்ச நாளே இந்த மாப்பிள்ளை மனுஷன் சாப்பாடு திங்கிற எல்லாம் ஹோட்டல்ல தான். ஓ ஆக்க தெரியா? இப்ப 2 பேரும் துபாயில. என்னதான் சமைச்சு கொட்டுறாவோ தெரியா? மாமிக்காரி பொல் சம்பல்ல இருந்து கொட்டுக்கொள்ள சம்பல் வர காட்டி அவக்கு டெய்லி 8 மணிக்கு போன்ல சொல்லி கொடுக்குறதா வேலையாயிருக்கு. அப்ப லைவ் 8 சம்பல் அப்படின்னு சொல்லுங்க. இதெல்லாம் பரவாயில்லை சாய்பு நானா யூசுபு நானா, நல்ல விஷயம்தான். சில ஆபரேஷனையே இன்றைக்கு போன்ல இந்த செஞ்சு கொண்டிருக்காங்க. ஆனா இந்த நல்ல விஷயங்களை விட்டு போட்டு மார்க்க விஷயத்துல போன்ல இவ்வளவு விஷயம் போடுறாங்க. அதுல நடக்கலாம் தானே, இதெல்லாம் விட்டு போட்டு வேற வேற கூத்துலையா போடுறாங்க. தாங்க முடியல. அப்ப நான் வரட்டா?
மாஸ்டர் நீங்க எப்போ சொன்னீங்க வரதும் அவசரமா போறது மாத்தலைக்கு இந்த காலத்துல என்ன அது? சரி சரி அப்படித்தான் சரி சரி நீங்க 2 பேரும் கிளம்புறீங்க அப்ப போல மறக்கொள்ள மறுவா ஜாதி ஜாதி புதிய புதிய நியூஸ் வாங்க சரியா? மாஸ்டர் நானும் வர்றேன் மாஸ்டர் வாங்க நானும் வரேன். டிக்வலை ஜும்ரி பிரதி அமைத்து சஞ்சாரம் சமூக சித்திரம் கேட்டீர்கள். பங்கு பற்றிய கலைஞர்கள் கலாபூஷணம் மஹதியசன் இப்ராஹிம், கலாபூஷணம் திக்வலை சஃப்வான், கலாபூஷணம் நெய்ரஹீம் ஷஹீத் மற்றும் அக்குரணை சஹாப்தீன் ஆகியோர். நிகழ்ச்சி தயாரிப்பு ஃபாத்திமா ரீசா ஹுசைன். இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாபலம் முஸ்லிம் சேவை.